அப்புறம் என்ன, பாக்கு வெத்தலைய மாத்திட்டு கல்யாண டேட்ட பிக்ஸ் பண்ணிடுவோம். சக்தி, இது எடு. நீ உன் அண்ணன் வீட்டு சைடு, நான் என் தங்கச்சி வீட்டு சைடு. சக்தி, இந்தாங்க. நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சது. அப்போ கல்யாணத்துக்கு ஒரு டேட்ட பிக்ஸ் பண்ணிடலாமே. சரியா சொன்ன கோதாவரி. தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. மகிக்கும் ஜானுவுக்கும் வர்ற தையில புது வாழ்க்கை பிறக்கட்டும். அவ்வளவு நாளா? மாப்பிள்ள சார், ரொம்பதான் அவசரமா இருக்கீங்க. ஜானு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. ஆமா மகி, நான் உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கேளுங்க பாட்டி. நீ இங்க தமிழ் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற, ஊர்ல இருக்கிற உங்க பாட்டி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பாட்டி, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அது ஓகே தான். அதுலயும் ஜானு மாதிரி அழகான தேவதை மாதிரி ஒரு தமிழ் பொண்ணு கிடைச்சா கண்டிப்பா அவங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. மகி, நீயா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், உட்காருமா. பாத்து பாத்து பாத்து. சக்தி, ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா, எதுவும் வேண்டாமா. எப்ப கேட்டாலும் இப்படிதான் சொல்ற. அம்மா, எப்ப பார்த்தாலும் எனக்கு வாமிட்டிங் சென்சேஷனாவே இருக்குமா. டேப்லெட் ஏதாவது போட்டியா? போட்டம்மா, ஆனாலும் வாமிட் நிக்கவே மாட்டேங்குது. ஆனா சக்தி மட்டும் நல்லா ஜாலியா இருக்கா. ஏ அனு, எதுக்கு இப்ப பொறாமப்படுற? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடல்வாகு இருக்கும். அந்த உடல்வாகு எனக்கு இருக்கலாம்ல. எப்ப பார்த்தாலும் வாமிட் பண்ணி ஒரே டயர்டா இருக்கு. அப்படிதான் இருக்கும். அதுக்கு நிறைய மாத்திரை எல்லாம் போடாத, அது பிள்ளைக்கு ஆகாதுன்னு சொல்வாங்க. ஆரம்பத்துல விட இப்பதான்க்கா வாமிட்டிங் அதிகமா இருக்கு. எதுவுமே சாப்பிட முடியல. அப்படியே சாப்பிட்டாலும் உடனே வாந்தி வந்துருது. அத பத்தி எல்லாம் யோசிக்காத அனு. சத்தான ஆகாரம் ஏதாவது சாப்பிட்டுட்டே இரு. அது வயித்துக்குள்ள போயிட்டு வந்தாலே போதுமான சத்து நமக்கு கிடைக்கும். என்னமோமா, ரொம்ப டயர்டா இருக்கு. அடிக்கடி வாந்தி வர வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து வாந்தி வருதுன்னா அனு, உனக்கு பையனாதான் இருக்கும். அது எப்படிமா சொல்ற? என்னோட அனுபவத்துல நான் எத்தனை பேரை பாத்திருக்கேன். வயிறு பெருசா இருந்தா பொண்ணு, வயிறு சிறுசா மூட்டை மாதிரி இருந்தா பையன், வலது கைய ஊனி உட்கார்ந்தா பொண்ணு, இடது கைய உபயோகப்படுத்தினா பையன். இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணோட செயலை வச்சே பையனா பொண்ணான்னு சொல்லிடலாம். அப்போ சக்திக்கு வாமிட்டே வரலையே, அப்ப அவளுக்கு என்ன பொண்ணா? இருக்கலாம். அப்ப நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போற. என் தங்கச்சிக்கு மகாலட்சுமின்னு பேர் வைக்க கூடாது, நான் தான் பேர் செலக்ட் பண்ணுவேன்.
அத்த பொண்ணுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? என்ன குழந்தை பிறந்தா என்ன மாப்பிள, தாயும் சேயும் ஆரோக்கியமா இருந்தா அதுவே போதும். அம்மா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குமா, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி சரி, ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. சரிம்மா. பாத்துமா. அம்மா என் தங்கச்சியை நான் பத்திரமா பாத்துப்பேன். சரிடா செல்லம். மா ஆ, வாங்க வாங்க. அம்மா. இரு இரு, நீ உட்காரு. உட்காருங்கம்மா. உட்காருமா உட்கார். உட்காருங்க. நீங்க உட்காருங்கம்மா. ஆ, உட்காருப்பா. பரவாயில்ல அங்கிள். எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நன்றிங்க என் பொண்ணை காப்பாத்தி கொடுத்ததுக்கு. அட இதுல என்னம்மா இருக்கு? அப்படி இல்லம்மா, சக்தி இல்லனா எங்க யாருக்குமே உயிரே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப காப்பாத்திருக்கிறது ஒரு உசுரே இல்ல, 2 உசுரை காப்பாத்திருக்கீங்க. நான் ஒரு மருத்து வச்சி, நான் என் கடமையை தானே செஞ்சேன். முத்து எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நல்லா படிக்கிறியா? ஸ்கூல்ல இல்ல அங்கிள். கொரோனா வந்ததுனால ஸ்கூல் இல்ல இல்ல அத சொல்றான். அப்ப ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குமேப்பா. எங்கப்பா, போன் வாங்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்ல. அதனால ஸ்கூல் திறந்தாதான் எங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் படிப்பு. ஐயோ, அட நான் வந்ததையே மறந்துட்டேன். இந்த சீம்பால இந்த புள்ள தச்சிக்கு நல்ல சுண்ட காய்ச்சி கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் கொண்டு வந்தேன். அம்மா இருங்க, நான் முதல்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, இந்தாங்க. எனக்கு சீம்பால பார்த்ததும் நம்ம சக்தி ஞாபகம் வந்துருச்சு, அதான் கொண்டு வந்தேன். இந்தாங்கம்மா. அப்ப நான் கிளம்புறேன், உடம்ப ஐயோ, பாத்துக்கோமா. என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனீங்கன்னா எப்படி? அம்மா நீங்க ஏதாவது சாப்பிட்டு போங்கம்மா. எங்க வீட்டு சமையல் ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. ஐயோ அதுக்கு இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் சக்தி, நீ இரு. நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியும், நான் எடுத்துட்டு வரேன். எந்திரி. அம்மா பாத்துமா பாத்து. இந்தாங்கம்மா. ஐயோ தம்பி, இதெல்லாம் எதுக்குப்பா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கு காசு பணம்லாம் வேண்டான்னு சொல்லி. அம்மா இது நீங்க என் உயிரை காப்பாத்தினதுக்காக இல்லம்மா, நாங்க விருப்பப்பட்டு உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சு செய்யறோம். மறுக்காம வாங்கிக்கோங்கம்மா. ஆமாம்மா, வாங்கிக்கோங்கம்மா. புதுசா ஒரு போன் வாங்கி கொடுங்கம்மா, அவன் நல்லா படிக்கட்டும். இல்லப்பா, எனக்கு மனசு ஒப்பவே இல்ல, வேண்டாம். அம்மா, என்னையும் உங்க சொந்தமா நினைச்சு வாங்கிக்கோங்கம்மா. ஆமாமா, எனக்காக வாங்கிக்கோங்கம்மா. சொந்தம்னு சொல்லி என்ன மடக்கிட்டீங்க. சரி, உங்களுக்காக நான் வாங்கிக்கிறேன். வாங்கிக்கோங்கம்மா. இந்தப்பா. அப்ப சரிப்பா, நாங்க கிளம்புறோம். முத்து சொல்லிட்டு வா. பாய் அங்கிள். ம், பாய் bye ஆண்டி. டா. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு டம்ளர் தான் வருது. சக்தியும் புள்ளத்தாச்சு, அனுவும் புள்ளத்தாச்சு. இப்ப இந்த பாலை சக்தி கிட்ட கொடுத்தா அனு கோச்சுக்குவா, அனு கிட்ட கொடுத்தா சக்தி கோச்சுக்குவா.
இப்ப இதை யாருக்கு கொடுக்கறது? பாவம் சக்திதான் நிறைய அலைஞ்சு கஷ்டப்பட்டு வந்திருக்கா. அவ உடம்ப தேத்தி ஆகணும். அதனால இத சக்திக்கு கொடுத்துடலாம். அது மட்டும் இல்ல, அந்த பெரியம்மா இத சக்திக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்கன்னு அனு கேட்டாலும் சொல்லி சமாளிச்சிடலாம். சக்தி, இந்த இது அந்த பெரியம்மா கொண்டு வந்தாங்கல்ல அந்த சீம்பாலு. அணுக்கு கொடுத்தீங்களாமா? இல்ல சக்தி, சுண்ட காய்ச்சினதுல ஒரு டம்ளர் தான் வந்துச்சு. அம்மா, அணு சின்ன பொண்ணுமா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு இது முத குழந்தை. நீங்க அவகிட்ட கொண்டு போய் கொடுங்க. நீ சொல்றதும் சரிதான் சக்தி. நான் அனுக்கே கொடுத்துடுறேம்மா. அனு, இந்த இத குடி. என்னம்மா இது? சீம்பால சுண்ட காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். சக்திக்கு கொடுத்தியா? இல்லம்மா, நீதான் தலைச்சம்புள்ளைய சுமந்துகிட்டு இருக்க, அதனால உனக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, தலைச்சம் புள்ளியோ 2வது புள்ளியோ அது முக்கியம் இல்லம்மா. யாரு ஆரோக்கியமா இருக்காங்கங்கிறது தான் முக்கியம். பாவம் சக்தி இப்பதான் நிறைய பிரச்சனைய தாண்டி வந்திருக்கா. அவ வயித்துல இருக்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும். அதனால நீ இத கொண்டு போய் சக்திக்கே கொடுமா. சரிம்மா. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என் பசங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமாவும் அன்பாவும் விட்டு கொடுக்காமயும் இருக்காங்க. நான் தான் பிரிச்சு பாத்துட்டேன். முட்டாளா இருந்திருக்கேன். இப்ப என்ன பண்றது? இந்த பாலை யாருக்கு கொடுக்கறது? பாட்டி, என்ன ஒரு டம்ளர் பாலை வச்சுட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா செல்லம். இந்த பார்வதி பாட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல சீம்பாலு. ஆமா. அத சுண்ட காய்ச்சினதும் ஒரு டம்ளர் தான் வந்துச்சு. அத உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அனுக்கு குடுன்னு தங்கச்சி மேல பாசத்தை காட்டுறா. அனு கிட்ட கொண்டு போய் கொடுத்தா சக்திக்கு குடுன்னு அக்கா மேல பாசத்தை காட்டுறா. அதான் இந்த பாலை யாருக்கு குடுக்கறதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. பாட்டி, வெரி சிம்பிள் பாட்டி. உங்களால அக்கா தங்கச்சி பாசத்தை பிரிச்சு பார்க்க முடியாது. பேசாம இந்த சீம்பால ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுத்துருங்க. ஆமால, என் ராசா, இந்த யோசனை எனக்கு வராம போச்சே. அறிவிடா செல்லம் நீ. சரி சரி, இந்த பாலை கொடுத்துட்டு எனக்கு மறக்காம ஹார்லிக்ஸ் கொண்டு வாங்க. சரி சரி. இந்த சக்தி. அம்மா, அணுக்கு குடுக்கலையாமா? உன்கிட்ட கொடுத்தா நீ அனு கிட்ட குடுங்கற, அனு கிட்ட கொடுத்தா அவ சக்தி கிட்ட குடுங்கறா. உங்க பாசத்தை பிரிக்க வேண்டாம் தான் நான் பாலை 2ஆ பிரிச்சுட்டேன். இந்த ஐடியா கூட புகழ் தான் சொன்னான். என்ன சக்தி, ரெடியா? மாமா, நான் எப்படி இருக்கேன்?
அப்படி பாக்குறீங்க? சக்தி, உண்மையா சொல்லவா இல்ல பொய் சொல்லவா? உண்மையை சொல்லுங்க மாமா. எனக்கு என்னவோ 8வது அதிசயமே நீதான்னு தோணுது. ஹை, இந்த வெக்கம் 9வது அதிசயம். போங்க மாமா. ஹை, இந்த கொஞ்சல் கூட 10வது அதிசயம். போங்க. டேய் போதுண்டா, விட்டா அவ பண்ற எல்லாத்தையும் நீ அதிசயம் சொல்லிக்கிட்டு இருப்ப. கீழே ஏகப்பட்ட வேலை இருக்கு, போ அத போய் பாரு போ. நான் கீழே இருக்கேன். என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் பாட்டி. சக்தி, சிவா சொன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கபா இன்னைக்கு. உன் மேல அவன் எவ்வளவு உயிரா இருக்கான் தெரியுமா? நீ காணாம போனப்போ அவன் அவனாவே இல்லம்மா. இன்னைக்கு அவன் முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. என்னோட ஆசை என்ன தெரியுமா? நீங்க 2 பேரும் என்னைக்கும் இதே போல சந்தோஷமா இருக்கணும். சரிங்க பாட்டி. சரி, நான் இப்ப கீழே போறேன். எல்லாம் ரெடி ஆனதா சொல்றேன், வந்துடு. சரி. வெங்கட் வா. என்னானு? தாத்தா வைத்தியத்துக்கு டைம் ஆச்சுல. ஆமால, மறந்தே போயிட்டேன். 1 மினிட். பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, என் குழந்தையை ஆசீர்வதிப்பாயாக. என் செல்ல. ஏய், என்னடா பண்ற? எப்படா நீ மாறின? பாட்டி, நான் மதெல்லாம் மாறல. இது தாத்தா வைத்தியம். என்னது தாத்தா வைத்தியமா? ஆமா, பரலோகத்துல தானே தாத்தா இருக்காரு. அதான் தாத்தாவை வந்து என் குழந்தைய ஆசீர்வதிக்க சொன்னேன். இல்லானு? ஓ, தாத்தா மேல எவ்வளவு பாசம்டா உனக்கு. ஆமா பாட்டி. இனிமே எப்பவும் டெய்லி தாத்தா வைத்தியம் தான் நீ செய்யணும், சரியா? சூப்பர் பாட்டி. அது போயிட்டாங்களா? என்ன கோதாவரி, எல்லாம் ரெடியா? சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. எல்லாம் ரெடி அத்த. சக்தியை நம்ம கூப்பிடலாமா? ஒரு 10 நிமிஷம் அத்த. சரி சரி கோதாவரி, இதெல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணு. ஆமா, உனக்கு தாத்தா வைத்தியம் பத்தி ஏதாவது தெரியுமா? என்ன அத்த சொல்றீங்க? தாத்தா வைத்தியமா? இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டதே இல்ல. பாட்டி வைத்தியம்னு புக்கெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனா தாத்தா வைத்தியம்னு ஒண்ணு இருக்கா? இருக்காவா? இருக்கு கோதாவரி. அதுவும் புள்ளத்தாட்சியா இருக்கும்போது தாத்தா வைத்தியம் செஞ்சா தாயும் சேயும் ஆரோக்கியமா இருப்பாங்களாம். அப்படியா? நான் கடைக்கு போனா புக் இருக்கான்னு கேட்டு பாக்குறேன். அத வாங்கி படிச்சா நமக்கும் அதுல உள்ள விவரம் எல்லாம் தெரியும் பாருங்க. அதான். சரி சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு, நீ சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க. நான் போய் அங்க என்னன்னு பாத்துட்டு வரேன். தாத்தா வைத்தியமா? இது ஏதோ புதுசா இருக்கே. சக்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ரெடி ஆயிட்டேன் பாட்டி. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சக்தி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க பாட்டி. வயித்துல இருக்கிற புள்ளையும் நீயும் நல்லா இருக்கணும்னா டெய்லி தாத்தா வைத்தியம் பண்ணணுமா? என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா சக்தி, அந்த வெங்கட் பையன் இருக்கான்ல, அவன் டெய்லி அணுவுக்கு தாத்தா வைத்தியம் பண்றான். நீயும் சிவா கிட்ட சொல்லி தாத்தா வைத்தியம் செய்ய சொல்லு. அப்பதான் நீயும் உன் வயித்துல இருக்கிற புள்ளையும் ஆரோக்கியமா இருப்பீங்க. சரி, ஓகே பாட்டி. அம்மா, நீ சொல்றியா இல்ல சிவா கிட்ட நானே சொல்லிடவா? இல்ல இல்ல, நானே சொல்லிக்கிறேன் பாட்டி. சரி, இன்னும் 10 நிமிஷத்துல நீ கீழே வந்துடணும். சரி. அம்மா வாங்கம்மா, வாங்க
பாட்டி ஆ, வாங்க சிவா, வாங்க ஆ. சக்தி பாட்டி, இங்க வாங்க உட்காருங்க. யார் வந்திருக்காங்கன்னு ஆ. பாருங்க. உட்காருங்க இதோ வரேன் வாங்கம்மா, பாட்டி. உட்காருங்க ஆ, மெதுவா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துல நல்லா சரி. இருக்கும்மா. வாப்பா மகி. வரம் பாட்டி. வணக்கம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. சடங்குக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆ, எல்லாம் ரெடிதாம்மா. பிள்ளைங்கள உட்கார வச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம். என்னம்மா இது 2 சேர் போட்டு வச்சிருக்கீங்க? அதுவா, சக்தியும் அவ தங்கச்சி அனுவும் முழுகாம இருக்காங்க. அதான் 2 பேருக்கும் ஒரே நேரத்துல 5 சோறும் நலங்கு செஞ்சிடலான்னு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஆமா பாட்டி, ஒரே மேடையில 2 கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி எனக்கும் சக்திக்கும் கூட ஒரே மேடையில தான் கல்யாணம் ஆச்சு. என்னம்மா நீங்க விவரம் தெரியாம இருக்கீங்க. யாராவது இப்படி பண்ணுவாங்களா? ஏம்மா என்னாச்சு? ஏங்க, நீங்க வயசுல பெரியவங்க, நீங்களாவது சொல்லக்கூடாதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலம்மா. ஐயோ, என்னடா இது, எல்லாருமே புரியலங்கிறாங்க. ஆமா பாட்டி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நல்ல விஷயம் நடக்கும்போது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா யாருக்குமே விவரம் தெரியல, அதனால சொல்றேன். அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரே நேரத்துல முழுகாம இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூடாது. அப்படி பாத்துக்கிட்டா யாராவது ஒருத்தர் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனை வரும். ஐயோ, ஐயோ.